வணக்கம், இது உங்கள் ஜோன் கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா கொரியன் மேகி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. வாங்க வீடியோக்குள்ளே. இன்றைக்கி வந்து நம்ம கொரியன் மேகி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. நான் ஃபஸ்ட்டு 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் சூடேறட்டும். எண்ணெய் சூடேறிட்டு ஒரு 10-15 பல் பூண்டை வந்து நான் பொடிசாக கட் பண்ணிட்டுருக்கேன். அது போட்டுடலாம். ஒரு வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுடலாம். கொஞ்சமாக மல்லித்தூள் போட்டுக்கலாம். இப்போ வந்து நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து நான் 2 டீஸ்பூன் போட்டிருக்கேன். ஒரு டீஸ்பூன் சர்க்கரை போட்டுக்கலாம். ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். ஒரு டீஸ்பூன் டொமாட்டோ சாஸ் ஊற்றிக்கலாம். ஒரு டீஸ்பூன் சோயா சாஸ் ஊற்றிக்கலாம். உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம தண்ணி கிண்டிகிட்டே இருக்கணும். நான் ஒரு கப்பு ஊற்றிருக்கேன். இப்போ வந்து நம்ம மேகி நான் 2 பாக்கெட்டு போட்டிருக்கேன். இந்த 2 பாக்கெட்டுக்கு இந்த அளவு வேணும். கொஞ்சம் அப்படியே ஸ்டவ்வை வந்து சிம்மில் வச்சுருக்கோம், வேகட்டும். வச்சு கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சிடலாம். 5 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. திருப்பி போடலாம். கொரியன் மேகி ரெடி ஆகிட்டுங்க. இதுக்கு வந்து மேகி மசாலாலாம் போட வேண்டாம். இது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க. சூப்பராக இருந்ததுங்க. பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம எப்போதும் மேகி கிண்டுறத எப்போதும் போல் மேகி மசாலா போட்டு கிண்டுற மாதிரி இது வேறு வித்தியாசமாக இருக்குல்ல. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.